ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டரில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். 10 மார்க்ஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டரில் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் அடிப்படை தெரிஞ்சிருந்தால் தான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கு இந்த 10 மார்க் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? அண்ட் உங்களோட டிகிரி சப்ஜெக்ட்லேயுமே அந்த சின்ன ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஃபார் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அரியர்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. எப்படி எக்ஸாமை அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்ப்பரேட் அக்கௌண்டிங் புக்கு ஆத்தர் நேம் டிஎஸ் ரெட்டி மூர்த்தி, இந்த புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 30 இந்த ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் 5000 ஷேர்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ஃபர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் இன்ஃபர்மேஷன் தான். அந்த 5000 ஷேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஷேர்ஸ் மாறும், அதே மாதிரி ஃபர் ஃபீச்சரில் மாறும். ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் சம் போடுறது ஈஸி. அதனால் நான் இந்த ப்ராப்ளம் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். A Limited invited applications for ₹10,000 shares of ₹100 each at a discount of 5% payable as follows. ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கம்பெனிக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ். ஓகே, ஸோ 10,000 ஷேர்ஸுக்கு அவங்க அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட விலை ₹100. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ₹100 அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அண்ட் கால் மணி இந்த மாதிரி பிரித்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அண்ட் கால் மணியோட அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக இதை எடுத்து எழுதுகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 25, 34, 36 இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹95 தான் வரும். ஸோ ஒரு ஷேரோட விலை என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100. டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா? ₹100 டிஸ்கவுண்ட் 5% கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? ₹5 இல்லையா? ஸோ அந்த 100ல் ₹5 போச்சுன்னா 95 இல்லையா? ஸோ அந்த ₹95 தான் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு வேளை டிஸ்கவுண்ட்டே கொடுக்கலன்னா கூட நீங்கள் இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறது ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ்டு ஃபார் 9,000 ஷேர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ் வேர் அக்செப்டட். ஸோ கொஷினில் அடுத்த இன்ஃபர்மேஷனை பாருங்கள். அவங்க இன்வைட் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10,000 ஷேர்ஸ். அவங்களுக்கு தேவை, கம்பெனிக்கு தேவை 10,000 ஷேர்ஸ். ஆனால் அப்ளை பண்ணியிருக்கிறது எத்தனை பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் 9,000 ஷேர்ஸ். அப்போ இதில் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன? ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இது பார்த்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கேல்குலேஷனில் நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
ஸோ 1000 ஷேர்ஸ் வந்து கம்மியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆல் த ஷேர்ஸ் வேர் அக்செப்டட். ஸோ எல்லா ஷேர்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல் மணி டியூ வேர் ரிசீவ்டு எக்ஸப்ட் த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆன் 100 ஷேர்ஸ் விச் வேர் ஃபர்ஃபீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் எந்த மணி மட்டும் ரிசீவ் பண்ணலன்னா 100 ஷேர்ஸுக்குரிய ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி மட்டும் அவங்க ரிசீவ் பண்ணலை. ஓகே, 100 ஷேர்ஸ்க்குரிய ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வரலை. அதனால் அந்த ஷேர்ஸை என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஃபீட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது. ஆஃப் த ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் 50 ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூடு. 100 ஷேர்ஸ் ஃபர்ஃபீட் பண்ணினாலுமே அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் என்னென்னா 90 rupees. ஓகே, ஸோ ஷேரோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100, அதை இஷ்யூ பண்ணது டிஸ்கவுண்ட்டில் 95 rupees. திருப்பி ஃபர்ஃபீட் பண்ணிவிட்டு அதை ரீஇஷ்யூ பண்ணும்போது 90 rupees. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராப்ளமில் நான் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதணுன்னா நம்ம என்னென்ன போடுவோம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெட்டார், கிரெடிட்டார். ஓகே, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். டேட், பர்டிகுலர்ஸ் எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதுனா அதுக்காகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், ஸ்டெப் மார்க் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி அது எந்த கம்பெனி, ஸோ எந்த கம்பெனியோட புக்கில் எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். உங்களுக்கு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த புக்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும். நீங்கள் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணால் கூட பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, கம்பெனி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி. மணி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் கம்ஸ் இன் கேஷ் இல்லையா. ஸோ கேஷ் அப்படின்றத நம்ம ஆல்டர்னேட்டிவ்லி பேங்க் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேங்க் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத எழுதணும். ஜேர்னல் என்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் என்ன ரிசீவ் பண்ணுறாங்க, எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, வாட் கம்ஸ் இன் எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க அது கிரெடிட் பண்ணணும். அண்டு ஜேர்னல் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும் இல்லையா. ஸோ என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு அப்படின்னு எழுதிட்டு எவ்வளோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ஷேர்ஸுக்கு. ஸோ அப்ளிகேஷன் மணியோட அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 rupees. ஸோ 9000 ஷேர்ஸ் அட் ₹25. ஓகே, ஸோ இதுதான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மணி. ஸோ இந்த கேல்குலேஷன், அமௌண்ட் கேல்குலேஷன் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அவங்க 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாலுமே 9000 ஷேர்ஸுக்கு தான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேல்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 இன்ட்டு அதுக்குரிய அப்ளிகேஷன் மணி 25 rupees. ஓகே, ஸோ இதுதான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட். இது கிரெடிட்டில் 2,25,000 வரும். கேல்குலேட் பண்ணிங்கன்னா 9000 இன்ட்டு 25 நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக இங்கே போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு எழுதணும். பேங்க் அக்கௌண்ட்டில் 2,25,000 டெபிட் கிரெடிட் ரெண்டுத்துலேயும் சேம் அமௌண்ட் தான். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் அடுத்த என்ட்ரி என்ன எழுதணும்னா அந்த ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை எதுக்காக ரிசீவ் பண்ணாங்க, கேபிட்டலுக்காக ரிசீவ் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்குரிய பர்பஸ் என்ன, ஷேர் கேபிட்டல். ஸோ எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஷேர் அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
டெபிட் பண்ணுங்கள் ஷேர் அப்ளிகேஷன் டு யார் எதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்தது அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னும் போது வந்த அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு கேல்குலேஷன் கஷ்டம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா மோஸ்ட்லி அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸோ அதில் தான் எல்லா கேல்குலேஷனும் போடுவோம். எப்போவுமே என்ட்ரி எழுதின உடனே அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேஷன் எழுதிடணும். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் மணியை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்? ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அதை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுகிறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 rupees. எப்போவுமே இந்த அலாட்மெண்ட்டோட என்ட்ரி போடும்போது ஷேர் ப்ரீமியமாக இருந்தாலும் நீங்கள் காட்டிடணும், அதே மாதிரி ஷேர் டிஸ்கவுண்ட்டாக இருந்தாலும் காட்டிடணும். இந்த ப்ராப்ளமில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனே ரீட் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஷேர் அலாட்மெண்ட்டில் நம்ம அதை காட்டிடணும். டிஸ்கவுண்ட் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். அலாட்மெண்ட் மணியும் என்ன தான் வரும்? டெபிட் தான் பண்ணுவோம். அடுத்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டையும் நம்ம ஷேர் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஷேர் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் இல்லை டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதையும் டெபிட் பண்ணணும். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ எதுக்காக ஷேர் அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலுக்காக தான் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி. ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி டியூவுக்கான என்ட்ரி. இந்த டியூவுக்கான என்ட்ரியில் நம்ம என்ன போடுறோம்? இந்த டிஸ்கவுண்ட்டை காட்டிடணும். ப்ரீமியமாக இருந்தால் நம்ம அதை க்ரெடிட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு அலாட்மெண்ட் மணி 34 rupees. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேஷன் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 rupees into 9,000. ஓகே, ஸோ 34,000 into 9,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3,06,000 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9,000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 100 rupees ஃபேஸ் வேல்யூ 5% டிஸ்கவுண்ட்னா 5 rupees. ஸோ 9,000 ஷேர்ஸுக்கு 5 rupees அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 5,000 45,000. 9,000 into 5 rupees 45,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெபிட்டில் இருக்க ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி க்ரெடிட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3,51,000 கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 3,51,000. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்ட்ரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி டியூ. பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ எவ்வளோ ஷேர்ஸுக்கு? 9,000 ஷேர்ஸ்க்கு. ஸோ அலாட்மெண்ட் மணி டியூ ஆன் 9,000 ஷேர்ஸ். அதில் தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட்டையும் காட்டணும், ப்ரீமியமும் காட்டணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் என்ட்ரி போட போகிறேன். என்ன என்ட்ரி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ கேஷ் அப்படின்றத ஆல்டர்னேட்டிவ்லி நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணுறாங்க பேங்க் அக்கௌண்ட். எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஷேர் அலாட்மெண்ட்டு. அலாட்மெண்ட் மணி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் மணியில் ஏதாவது டியூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ஷேர்ஸ் இல்லையா? ஸோ எப்படி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சோ அதில் தான் எல்லா கேல்குலேஷனும் ஈஸி. 9,000 அண்ட் அலாட்மெண்ட் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 rupees இல்லையா ஒரு ஷேருக்கு? ஸோ இன்ட்டு 34 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு 3,06,000 கிடைக்கும். அதையே நான் டெபிட்லேயும் எடுத்து எழுதுகிறேன், க்ரெடிட்லேயும் எடுத்து எழுதுகிறேன். ஓகே, அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி. அலாட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கும் ஃபஸ்ட்டு டியூவுக்கு அக்கௌண்ட் போட்டுடணும். டியூ அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ட்ரி எழுதணும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். எதுக்காக டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இல்லையா?
ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக எடுத்து எழுதிடுறேன். ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் நமக்கு கொடுத்துருக்குது. ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட் கால் தனியாக இருக்கும், ஃபைனல் கால் தனியாக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அதனால் அப்படியே எழுதிட்டு டெட்டார் டு எதுக்காக வந்து இது ரிசீவ் பண்ணுறோம், ஷேர் கேபிட்டல். அந்த மாதிரி ஞாபகம் வச்சா என்ட்ரி வந்து எழுதுறது ஈஸி, ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஸோ இதை வந்து எழுதின உடனே நரேஷன் எழுதிடுங்க. எதுக்காக அப்படின்னா ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்னது, டியூ இல்லையா? ஸோ நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன், ஃபைனல் கால் டியூ அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ டியூ வந்து எத்தனை ஷேர்ஸுக்கு டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ஷேர்ஸ் கேல்குலேஷன். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 36 rupees. ஸோ அந்த 36 rupees நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். 9000 into 36 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3,24,000 கிடைக்கும். ஓகே, அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு அப்புறம் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி டெபிட்டில் என்ன வந்துடும், வாட் கம்ஸ் இன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்காக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே கவனித்தோம், இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 100 ஷேருக்கு என்ன வந்தது, அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு படித்தோம். ஸோ அந்த 100 ஷேர்ஸை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஷேர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கேல்குலேட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, ஸோ கால் மணி ரிசீவ்ட் எத்தனை ஷேர்ஸுக்கு தான் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் பாருங்கள், மொத்தம் வந்து 9000 ஷேர்ஸ், அதில் 100 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணலை. ஓகே, எக்ஸப்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆன் 100 ஷேர்ஸ். அப்போ 9000ல் 100 ஷேர்ஸ் போச்சுன்னா மொத்தம் நம்ம 8900 ஷேர்ஸ்க்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் கேல்குலேஷன் எல்லாமே 9000 ஷேர்ஸில் போட்டோம். இங்கே ஏன் நம்ம 8900 ஷேர்ஸுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 ஷேர்ஸுக்குரிய கால் மணி ரிசீவ் ஆகலை. ஸோ கால் மணி எவ்வளோ அப்படின்றத நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். 36 rupees இல்லையா? ஸோ அந்த 36 rupees-ஆல் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணினா 3,20,400 rupees கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். இப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் பண்ணியாச்சு. ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவ் ஆகாத கால் மணி இருக்குது இல்லையா, அதை வந்து ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே நம்ம வந்து பார்ட்டாக வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஷேர் ஃபர்ஃபீச்சருக்கு என்ன என்ட்ரினா நீங்கள் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்போவுமே டெபிட் பண்ணிடணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ நான் அந்த என்ட்ரியை எடுத்து எழுதிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மணி ரிசீவ் ஆகலையோ அதை நீங்கள் க்ரெடிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அலாட்மெண்ட் மணியும் ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம், சில இதில் 2 கால் ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ எதெல்லாம் ரிசீவ் ஆகலையோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரெடிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, ஷேருக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை, டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸையும் நீங்கள் இந்த இடத்துல க்ரெடிட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரியை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த பர்டிகுலர் அமௌண்ட் ரிசீவ் ஆகலையோ அதை இங்கே எழுதணும். ஓகே, அது 2 காலாக இருந்தால் 2 காலையும் எடுத்து எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட்டை இங்கே காட்டணும், ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸையும் நீங்கள் க்ரெடிட் பண்ணணும். இப்போது எத்தனை ஷேர்ஸை வந்து அவங்க ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 ஷேர்ஸ். இந்த 100 ஷேர்ஸுக்கு ஒரிஜினலி அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அதாவது ஒரிஜினலாக ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஷேர்ஸுக்கு 100 rupees. அதுதான் இந்த ஷேர் கேபிட்டலில் போடணும். ஓகே, ஸோ ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஷேருக்கு 100 rupees. அது நான் வந்து எடுத்து எழுதிட்டேன். 10,000 rupees வருது. அந்த 100 ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளவோ அதை இங்கே கேல்குலேஷனில் காட்டணும். இப்போ இந்த 100 ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36 rupees. ஸோ 100 into 36 இந்த மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே காட்டணும் 3,600. அதே மாதிரி அந்த 100 ஷேருக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவோ அதை மட்டும்தான் இங்கே எழுதணும். ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு டிஸ்கவுண்ட் 5 rupeesனு நம்ம கேல்குலேட் பண்ணினோம் இல்லையா? ஸோ 100 into 5 அப்படின்னு போட்டால்
500 rupees. ஓகே, இப்போ forfeited shares எப்படின்னா இங்கே நீங்கள் கேல்குலேஷன் போடக்கூடாது. இந்த டெபிட்டில் 10,000, இதோட டோட்டல் இருக்கு இல்லையா 4,100, இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 5,900 rupees. இதுதான் வந்து forfeited sharesோட அமௌண்ட்டு. உங்களுக்கு கேல்குலேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஷேர் கேபிட்டல், ஷேரோட ஃபேஸ் வேல்யூவை நம்ம போடணும். எந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகலையோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டிஸ்கவுண்ட்டையும் காட்டணும். ஓகே, ஸோ எப்பவும் போல் இங்கேயும் நீங்கள் எதை மறக்காமல் எழுதணும், நரேஷன் எழுதணும். 100 shares forfeited ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அப்படின்னு எடுத்து எழுதினோம். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபர்ஃபீச்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அதில் 50 ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி எழுத போகிறோம். ரீஇஷ்யூ பண்ணியிருந்தால் ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த ஷேர்ஸுக்கு பணம் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 50 shares at 90 rupees. ஏற்கனவே ஒரு டிஸ்கவுண்ட் 5 rupees, இப்போயும் இன்னொரு 5 rupees என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்குரிய என்ட்ரியும் நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ எப்போவுமே டிஸ்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். எடுத்து எழுதிட்டு அடுத்து இந்த இடத்துல ரீஇஷ்யூ பண்ணும்போது ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸை டெபிட் பண்ணணும். ஃபர்ஃபீச்சரில் கிரெடிட் வரும், இங்கே வந்து என்ன வரும், டெபிட்டில் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் டெபிட்டில் எடுத்து எழுதிடுறேன். டு ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ எதுக்காக ரீஇஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலுக்காக ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. நரேஷன் எடுத்து எழுதும்போது நான் என்ன எடுத்து எழுதணும்னா being 50 forfeited shares reissued. forfeited shares என்ன பண்ணுறாங்க, reissue பண்ணுறாங்க. forfeited shares reissued நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 50 shares தான், 100 shares-ஐ forfeit பண்ணிவிட்டு 100 ஷேருக்கு கால் பண்ணி வரல, அதில் 50 share தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 50 ஷேரை என்ன விலையில் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 rupees-ல் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 50 into 90 4,500. அதை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. ஏற்கனவே 95 rupees இல்லையா, அதில் இன்னும் 5 rupees தான், அதை தான் நீங்கள் இங்கே காட்டணும். 50 into 5 தான் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. ஸோ 250 அதை எடுத்து காட்டிடுங்க. அடுத்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் என்னென்னா இந்த 50 ஷேரோட விலை ஃபேஸ் வேல்யூ எவ்வளோனா 100 shares. ஷேர் கேபிட்டல்னாலே அதோட ஃபேஸ் வேல்யூ தான் 50 into 100 5,000. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸுக்கு எப்படி கேல்குலேஷன் போடணுன்னா இந்த 5,000 இதோட டோட்டல் 4,750 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 250. அதுதான் இங்கே ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸில் வரும். அடுத்து ரீஇஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்ஃபீட்டட் ரீஇஷ்யூவில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுவோம், நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு உரிய என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். இதில் என்ன அமௌண்ட் வரும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட், அந்த பேலன்ஸ் அமௌண்ட் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு எழுதணும் இதில். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிசர்வ். இந்த ப்ராப்ளமில் இந்த கேபிட்டல் ரிசர்வுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபீட் பண்ணது 100 shares, ரீஇஷ்யூ பண்ணது 50 shares இல்லையா? ஸோ ஃபர்ஃபீட் பண்ணது 100 shares, 50 shares தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட கேல்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 100 shares ஃபர்ஃபீட் பண்ணாங்க இல்லையா, அந்த 100 shares ஃபர்ஃபீட்டடில் என்ன அமௌண்ட் இருந்தது அதை எடுத்து எழுதுங்க. ஓகே, 100 shares ஃபர்ஃபீட்டடில் நம்ம ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருக்கோம். 100 shares ஃபர்ஃபீட்டட் பண்ணதில் 5,900 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அது 5,900. இப்போது இது 100 sharesக்கு 5,900, 100 sharesக்கு 5,900. அப்போது
50 ஷேர்ஸுக்கு இந்த ஃபர்ஃபீட்டட் அமௌண்ட் எவ்வளோ? இதை நம்ம காட்ட போகிறதில்ல. இது 100 ஷேர்ஸ்க்குரிய அமௌண்ட்டுன்னு எழுதிக்கிறோம். இதை வச்சு நம்ம 50க்கு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோன்னா இப்போ 2950 தான். இப்போ இந்த 2950ல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஸ்கவுண்ட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடணும் கேபிட்டல் ரிசர்வ்க்கு. சுச்சுவேஷன் என்னென்னா டிஸ்கவுண்ட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லையா? ஸோ இதில் டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. 2950 மைனஸ் 250 2700. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் இந்த 50 ஷேர்ஸுக்கு எவ்வளோ வருது? 2700 டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ். ஓகே, ஸோ 2700 தான் கேபிட்டல் ரிசர்வுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 ஷேர்ஸுக்கு 5900 ஃபர்ஃபீட்டட். அப்போ 50 ஷேர்ஸுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள். அதை மைனஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட் 2700. அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்ஷியல், அதாவது பாதி தான் என்ன பண்ணுறாங்க, ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி.